ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 14/11/2025 வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:07 சூரிய அஸ்தமனம் மாலை 5:39 இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் 3 முதல் 4:30 வரை, குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், அழகு சாதன பொருட்கள் வாங்கலாம். வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு அருமையான நேரம். புதிதாக வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்தீர்களா? இந்த நேரத்திலே போய் அட்வான்ஸ் கொடுங்கள், நல்லபடியாக முடியும். கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை செவ்வாய் ஹோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும், முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 1:06 வரை மகம், அதன் பிறகு பூரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:38 வரை தேய்பிறை நவமி, அதன் பிறகு தசமி திதி. மகர ராசிக்கு சந்திராட்டமும் தொடருகின்றது, கவனமாக இருக்க வேண்டும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே ஊதா நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரம் மிக திருப்திகரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருகின்ற வேளை வந்துவிட்டது. எதிலும் வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். பண வரவு அதிகரிக்கும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். வெகு நாட்களாக முடியாத வேலை இன்றைய நாளிலே முயற்சி எடுத்தால் முடிந்துவிடும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே பெரும் முன்னேற்றம் ஏற்படும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் நல்ல லாபங்கள் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற வேலை வந்துவிட்டது. அதேபோல் புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கின்றன. நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படுகின்ற நாள். பண வரவு அதிகரிக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்?
மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து பேதங்கள் எல்லாம் தீரும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பணம் கைக்கு வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமண பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு, வண்டி, வாகன விரய செலவுகள் ஏற்படலாம். ஏதேனும் ஒரு ரிப்பேர் ஏற்படும். வீட்டிலோ நீங்கள் உபயோகப்படுத்துகின்ற வாகனத்திலோ ஏதேனும் விரய செலவுகள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் சற்று காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். ஆகவே கவனமாக இருங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள், உறவினர்களால் ஆதாயம் உண்டு. தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். பொருளாதாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற நாள். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். மனம் தெளிவாக இருக்கும். ஆகவே செய்கின்ற செயலிலே தெளிவு இருக்கும். அரசு வகையிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மாணவர்கள் கல்வியிலே சாதனை படைக்கக்கூடிய அருமையான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். தனவரவு அதிகரிக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் உண்டாகக்கூடிய நாள். நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாள். தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். புதிதாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தந்தை வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாளிலும் உங்களுக்கு சந்திராட்டமும் தொடர்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். விரயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்றைய நாளிலே இறை வணக்கத்தை அதிகம் செலுத்த வேண்டும். கோவிலுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். காலை மாலை இருவேளையும் கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்யுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கடன் பிரச்சனைகள் தீரும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு.
திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் சிறப்பான நாள் இது. பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நெருக்கடியாக இருக்கும். எல்லா விஷயத்திலும் இன்றைய நாளிலே சற்று நெருக்கடியாக இருக்கும். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? இறைவனை அதிகம் வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டிலே தினம்தோறும் பூஜை செய்பவராக இருந்தால் இன்றைய நாளிலே ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக எடுத்துக்கொண்டு இறை வழிபாட்டை அதிகம் செய்யுங்கள். சஷ்டி கவசம் படியுங்கள், கந்தர் அனுபூதி படியுங்கள், மகாலட்சுமி அஷ்டகம் படியுங்கள், லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்ய முடிந்தால் பாராயணம் செய்யுங்கள். இன்றைய நாளிலே இறைவனை அதிகம் நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். அதாவது திருவடியை பிடித்து கொண்டோருக்கு எந்த விதமான பயமும் இல்லை. உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ, பெருமாளை பிடிக்குமா, சிவனை பிடிக்குமா, முருகனை பிடிக்குமா, யாரை பிடிக்குமோ அவருடைய பாதத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். இன்றைய நாளில் இந்த 6ஆம் இடம் என்பதும் 8ஆம் இடம் என்பதும் நமக்கு பல சஞ்சலங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள். 8ஆம் இடம் சந்திராட்டமம், 6ஆம் இடம் என்பதும் சந்திராட்டமத்தை போல நமக்கு சற்று தீமைகளை தருகின்ற நாள். இன்றைய நாளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர். இந்த திருநீற்றுக்கு இருக்கின்ற மகிமையானது அற்புதமானது. திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா, சமீபகால பாடல். ஆக எவன் ஒருவன் திருநீர் அணிகின்றானோ, திருநீர் அணிபவனுக்கு சிவபெருமான் துணை இருப்பார். நெற்றியிலே அணிகின்ற திருநீர் பலவிதமான தத்துவங்களை நமக்கு உணர்த்துகின்றது. நாடாண்ட மன்னனும் நூல் பல கற்ற பண்டிதரும் கடைசியில் பிடிசாம்பல் ஆவார்கள் என்பதாகும். மனித உடலிலே நெற்றி என்பது மிக முக்கியமான பாதகம். அதன் வழியாக அதிக சக்தி வெளிப்படுவதோடு இயற்கையின் மற்ற சக்தி அம்சங்களையும் தமக்குள் ஈர்த்து கொள்கின்ற வர்ம பகுதியாக இது விளங்குகின்றது. அதனால்தான் திருநீரை நெற்றியிலே இடச் சொன்னார்கள். பெண்களுக்கு திலகம் இட வேண்டும், அழகாக குங்குமம் இட வேண்டும். சூரிய கதிர்களுடைய சக்தி அலைகளை ஈர்த்து நெற்றி வழியாக கடத்தும் வேலையை திருநீர் அழகாக செய்கின்றது. அதனால்தான் நெற்றியிலே திருநீர் பூசுவது என்பது பல உள்ளர்த்தங்களை கொண்டதாக அறியப்படுகின்றது. இரட்சை, சாரம், விபூதி, பஸ்மம், பசிதம் என்று திருநீருக்கு பலவிதமான பெயர்கள் உள்ளது. நெற்றியிலே பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை அழித்து இறையருளை பதிக்கின்ற தன்மையை திருநீற்றுக்கு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. திருநீர் சுத்தமானதாக இருக்க வேண்டும். பசும் சாணத்திலே செய்யப்பட்ட அற்புதமான ஒரு திருநீர் முறையாக அப்படி பெற்றுக்கொண்டால் அந்த திருநீர் இருக்கின்ற மகிமை என்பது பெரிசு. இந்த திருநீரானது மருத்துவ குணமுடையது. அதனால்தான் திருநீரை நீரிலே குழைத்து நெற்றியிலே பூச வேண்டும் என்று சொல்கின்றார்கள். கபாலத்திலே உள்ள நீர் வற்றி பல வியாதிகள் தீரும் இப்படி இடும்போது. இன்று வரையிலே இதனால் பயன்பெற்றவர்கள் எத்துணையோ பேர் இருக்கின்றார்கள். திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு ஏற்பட்ட வயிற்று நோய்க்கு அவரது தமக்கையார் வயிற்றிலே திருநீறு பூசி குணம் பெற செய்த வரலாறு உள்ளது. பெரிய புராணத்திலே இதனை நாம் காணலாம். திருநீற்றினுடைய பெருமையானது புராண காலம் முதலாக இன்று வரையிலும் சிறப்பு பெற்றதாக இருக்கின்றது. இந்த திருநீர் அணிவதற்கு முறைகள் இருக்கின்றது. அந்த முறைப்படிதான் அணிய வேண்டும். திருநீர் தரிப்பதற்கு பொதுவாக 2 முறைகள் இருக்கின்றது. முதலாவதாக உத்தூளனம் என்று சொல்லப்படுகின்ற இடைவெளி இல்லாது நெற்றி மற்றும் பிற இடங்களிலே நீர் பூசும் முறை. உடம்பு முழுக்க திருநீர் பூசி இருப்பார்கள் ஒரு சில பேரை பார்த்தீர்கள் என்றால் சிவனடியார்கள். இரண்டாவதாக திரிபுண்டரம் என்கின்ற முறையிலே ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் இவற்றால் 3 கோடுகளாக பூசும் முறையாகும். விபூதியை ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கும்போது கொடுப்பவரது குணநலன்கள் வாங்குபவரை பாதிக்கும். எனவேதான்
நல்ல குணநலன்கள் உள்ளவர்களிடம் மட்டுமே திருநீரை பெற வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கின்றது. அகத்தியர் தமது அகத்தியர் பரிபூர்ணம் என்கின்ற நூலிலே அகத்திய மகரிஷி இதனை குறிப்பிடுகின்றார். எந்த பொருளையும் தீயிட்டால் வெப்பத்தின் காரணமாக முதலிலே அது கருப்பாக மாறும், பிறகு படிப்படியாக நெருப்பால் எரிக்கப்பட்டு சுத்த வெளுப்பாக மாறிவிடும். அது அப்பொருளின் முடிவான நிலை. அதன் பிறகு எந்த நிலையும் இல்லை. பஸ்பமாக நீற்று வெளுத்து போவதற்கு முன்னர் அது கரியாக மாறும். அது கார்பன் எனப்படும். கரியாகிய வைரம்தான் இவ்வுலகிலே மதிப்புமிக்க பொருளாக இருக்கின்றது. வைரத்துக்கு நிகர் எது இருக்கின்றது? கரியாக உள்ள பொருளை விட மிகவும் உயர்ந்தது நீற்றுப்போன திருநீர் என்று போற்றப்படுகின்றது. வீட்டிலேயே திருநீர் தயாரிக்கலாம். எப்படி? பசுவானது மகாலட்சுமியினுடைய வாசத்தலமாக விளங்குகின்றது. பசுவின் சாணத்தை அக்னியிலே இட்டு பஸ்மமாக்கி திருநீர் தயாரிக்கலாம். இந்த உடலை சுத்தப்படுத்தி அதற்குள் உள்ள ஆத்மாவை பரிசுத்தமாக்குகின்ற வல்லமை பெற்றது திருநீர். மகாபஸ்மமாக கருதப்படுகின்ற பரமாத்மாவும் விபூதி எனப்படும் திருநீர் பஸ்மமும் முற்றும் முடிந்த நிலையிலே ஒன்றாக கருதப்படுவதால் விபூதி அணிந்து இறை காட்சியையும் பெறுவது சாத்தியமே என்று அருளாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். பல்வேறு முறைகளிலே திருநீர் தயாரிக்கப்பட்டாலும் வீடுகளிலே நாமே தயாரிக்கும் முறை மிகவும் ஸ்லாக்கியமானது. காராம்பசுவினுடைய ஸ்நானம் பூமியிலே விழுவதற்கு முன் பிடித்து, அவ்வாறு இயலாவிடில் துணியை தரையிலே விதித்து பிடித்து கொள்ளலாம். அதன் கோமியத்தை விட்டு கலக்கி சிறு உருண்டைகளாக மாற்றி காய வைத்து தூசிகள் இல்லாது எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அந்த உருண்டைகளை திரிபுர சம்ஹார காலமான கார்த்திகை மாத பௌர்ணமியிலே வருகின்ற கிருத்திகை நட்சத்திரமான கார்த்திகை தீபம் நாளிலே நெருப்பிலே இட வேண்டும். பாதுகாப்பான இடத்திலே அது நன்றாக எரிந்து தானாகவே ஆறுகின்ற வகையிலே சில காலம் விட வேண்டும். மார்கழி மாதம் முழுவதும் பனி பொழிந்து அந்த சாம்பலானது நிறம் மாறும் வரையில் விட்டுவிட்டு தை மாதத்திலே அந்த சாம்பலை கிளறி விட வேண்டும். அதன் பின்னர் மாசி மாதத்திலே வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று காலையிலே அந்த சாம்பலை எடுத்து ஒரு பானையின் வாயில் சுத்தமான மெல்லிய துணியை கட்டி சாம்பலை துணியின் மேல் போட்டு கைகளால் தேய்க்க வேண்டும். அதன் மூலம் மென்மையான துகள்கள் திருநீராக பானைக்குள் சேரும். அதை எடுத்து சிவபெருமானுக்கு திருநீர் அபிஷேகம் செய்த பின்னர் வீட்டுக்கு எடுத்து வந்து அதனை உபயோகப்படுத்துவதுதான் மேன்மையான முறை. இந்த முறையை தவிர சாந்திக பஸ்மம், காமத பஸ்மம், பௌஷ்டிக பஸ்மம் ஆகிய சாஸ்திர ரீதியாக தயாரிக்கும் முறைகளும் நடைமுறையிலே இருக்கின்றது. ஆகவே விபூதி என்பது ஏதோ உடனே தயாரிப்பது அல்ல. விபூதி என்பது மிக மிக அற்புதமானது, மேன்மையானது. இதனை தயாரிப்பதற்கே இத்துணை முறைகள் இருக்கின்றது. ஆகவே அடுத்த முறை அந்த திருநீரை எடுக்கும்போது பவ்யமாக வாங்கி கொண்டு சிவன் கையில் இருப்பது போல், திருநீர் கையிலே இருந்தால் சிவனவன் நம் கையிலே இருப்பது போல் உள்ளங்கையிலே தான் அதனை பக்தியோடு பெற வேண்டும். ஆண்கள் திரிபுண்டரம் எனப்படும் நீரால் கலக்கி 3 கிடைக்கோடுகளாக இட்டுக்கொள்ள வேண்டும். உத்தூளனம் என்று எனப்படும் விபூதியாகவும் வெறும் விபூதியாகவும் இதனை அழியலாம். பெண்கள் தண்ணீர் விடாமல் தான் அணிய வேண்டும் என்பது சாஸ்திரம். ஆக இப்படிப்பட்ட அருமையான திருநீரை, மேன்மையான திருநீரை நீரில்லா நெற்றி பாழ் என பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள். இந்த திருநீரை அனுதினமும் இட்டுக்கொண்டு சிவப்பரம்பொருளை வணங்கி வாழ்விலே நற்கதி பெறுவோம். நன்றி, வணக்கம்.